ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேழ்வரகு மாவு, அதாவது கேப்ப மாவு வச்சு களி கிண்ட போகிறோம். களி அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கூழாகவும் ரெடி பண்ணிக்கலாம். வெயில் காலத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கேழ்வரகு மாவு, கம்பங்கூழ், இந்த மாதிரி மாவுகளை வச்சு நல்லா கூழ் மாதிரியே அப்படி இல்லைன்னா களி மாதிரியே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேழ்வரகு மாவு. கேழ்வரகு மாவு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து 1 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. 1க்கு 3ங்கிற பங்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கேழ்வரகு களி கிண்ட போகிறோம். இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, 1 கப் கேழ்வரகு மாவுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா, கூழ் மாதிரி நல்லா காய்க்கணும். இது கூடவே நம்ம கருப்பட்டி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து களியாக ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கேழ்வரகு கூழ் தான் செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தால் தான் அந்த மாவு நல்லா வேகும். மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இனிப்பு வேணுன்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூழாக காய்க்கினாலும் காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மையாகிடுச்சு. மாவு எவ்வளோத்துக்கு எவ்வளோ திக்காகுதோ அந்தளவுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நல்லா வேகணும். மாவு பச்சையாக இருந்துச்சுன்னா கூழ் நல்லா இருக்காது. மாவு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுடுங்க. பபுள்ஸாக ஒரு நம்ம வேக வைக்கிறப்ப அந்த மாதிரி நல்லா மாவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம கூழ் தான் செய்ய போகிறோம், அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கூழ் இல்லாமல் களி செய்ய போகிறீங்க அப்படின்னா, கருப்பட்டியை நல்லா பாகு மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கருப்பட்டி பாகுவை இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு களி பதத்துக்கு நல்லா வந்துடும். இன்றைக்கி நான் கூழ் செய்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் கூழ் செய்கிறப்பவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி பாகும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். மாவு இன்னும் வேகணும். இன்னும் நல்லா அந்த பபிள்ஸ் எதுவுமே வரல. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிடும் நமக்கு சீக்கிரமாகவே. இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். மாவை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வடை போய் நமக்கு வந்து கூழ் வந்து நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகும். இப்போ நம்ம மாவு ஓரளவு நல்லா கிண்டியாச்சு. இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அந்த பபுள்ஸ் எல்லாம் வெடிக்கணும். மாவு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சிம்மிலே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேழ்வரகுல வந்து நமக்கு கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கால்சியம் வந்து நமக்கு வந்து எலும்புக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நம்ம டெய்லி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சம்மர் டயத்தில் காலையில் கூழாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து களியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இரத்த சோகை ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க, ரத்தமே இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி டெய்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கேழ்வரகு வந்து கூழாக காய்ச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு வந்து இரத்த சோகை பிரச்சனையே நமக்கு வந்து கம்மியாகிடும். ஹெச்பி லெவலும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து கருப்பட்டி பாகு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு பவுலில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப எடுக்கலை. கூழ் தான் முக்கால்வாசி செய்ய போகிறேன். இது கொஞ்சமாக பவுலில் ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம வந்து இந்த கூழ் எடுத்துகிட்டு, இனிப்பு சுவைக்கு நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனிப்பு சுவை வேணுங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கலாம், ஜீனி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு எது வேணுமோ நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து இனிப்பு கூழ் மாதிரி ரெடி ஆகிடும் நமக்கு. இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து சாப்பிடக்கூடியது. நம்ம வந்து சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். கூழ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இது ஸ்வீட்டான கூழ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீதி இருக்கிற மாவை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்படியே வச்சுருக்கேன். இந்த கூழை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. சூடு கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, 1 டம்ளர் நல்ல மோர், திக்கான மோர் சேர்த்துக்கோங்க. கூழில் எக்காரணம் கொண்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் மோர்லேயே சேர்த்துருங்க. தயிர் கூடவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கூழ் நல்லா கெட்டியாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியாக குடிக்கனாலும் உங்கள் விருப்பம். மோர் கூடவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. மோர் நிறைய சேர்க்கணும். ஒரு
100 எம்எல்லேருந்து 200 எம்எல் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கூழ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கேப்பை கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கு சைடிஷாக இந்த மாதிரி கூழ் வத்தல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சீனரிக்காய் வத்தல், கொஞ்சமாக வெங்காயமும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த கூழ் மேலே சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கேப்பக்கூழ் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் தரும். நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்ச்சத்து நிறைஞ்சது அப்படிங்கிறதுனால இந்த கேழ்வரகு வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.